ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.6, சில்வருக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை இந்த ஒன் டேயில். போன வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், நிறைய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், நீங்கள் நிதானமாக யோசித்து வாங்கிக்கலாம், உங்களுக்கு இந்த டைம் இருக்கும் அப்படின்னு. பீக்கில் போகிறச்சே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவசரப்பட்டு வாங்கினோம், அது தப்பு இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா 8,000 வந்து 8,000லேருந்து 9,000 9,000 10,000 போச்சு, கீழே இறங்குற பேரே இல்லாமல் அது ஏறித்து. ஸோ அந்த பயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருப்பேங்க. ஸோ 16,000 இல்லை 15,000 வாங்கினவங்க மாட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 13 வரைச்சே அப்படியே வந்து அதே ஸ்டாக்னண்ட்டாக நிற்குது. ஸோ அதில் கொஞ்சம் லாஸ் பண்ணியிருப்பேங்க. அந்த லாஸோடு இப்போ வாங்கினீங்கன்னா அந்த லாஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆங்கிள்லேருந்து யோசிங்க. ஸோ 16,000 வாங்கி உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்குமோ 13,000லேருந்து கீழே இறங்கினாலும் லாஸ் வந்து கம்மியாக இருக்கும். பட் இப்போ இருக்கிறது சஸ்டெயின் ஆகிருக்கு. 16,000 வந்து ரொம்ப பீக்கில் போய் உடனே கீழே விழுந்திருக்கு. பட் 13,000 பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்த்ஸாக சஸ்டெயின் ஆகிருக்கு. சஸ்டெயின் ஆகிற எப்போவுமே ஒரு அமௌண்ட் வந்து ரொம்ப மாதம் சஸ்டெயின் ஆச்சுன்னா அந்த அமௌண்ட்டில் வாங்க கொஞ்சம் தைரியமாக வாங்கலாம் நீங்கள். இதுக்கப்புறம் இறங்குமானா இறங்க சான்ஸ் இருக்குது. பட் இறங்கினாலும் இது வந்து சஸ்டெயினபிள் அமௌண்ட். இந்த 13,000 நல்ல சஸ்டெயினபிள் அமௌண்ட். ஸோ இது ஒன் டைம் போட இஷ்டம் இல்லைன்னா 6 months நீங்கள் போடலாம், உங்களுக்கு டைம் இருக்கும் அது வாங்கிறதுக்கு. 6 months டைம் இல்லைனாலும் 3 months உங்களுக்கு டைம் கிடச்சிடும். மிச்ச 3 months கொஞ்சம் ஏறுற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு ரொம்ப லாஸ் இருக்காது. ஸோ 6 months எதுக்கு சொல்கிறேன்னா, சேவிங் ஸ்கீம் 6 months போட்டு 50% உங்களுக்கு வந்து எதான பெனிஃபிட் வருது அப்படின்னா விஏல, அப்போ உங்களுக்கு ஆவரேஜும் ஆகிடும், உங்களால் ஈஸியாக அதை வாங்க முடியும். ஸோ இப்போ வந்து கோல்டில் பார்த்தீங்கன்னா பர் 1 yearக்கு பார்த்தீங்கன்னா 32%ல் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டு, நல்லா குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி சில்வரில் பார்த்தீங்கன்னா 32% இல்லை, குறைஞ்சாலும் கொஞ்சம் ஜாஸ்தியில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ சில்வரில் வந்து மாறி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 yearக்கு பார்த்தீங்கன்னா 120. ஸோ கோல்டு இப்போ வந்து நிஜமாகவே ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கம்பேர்ட் டு சில்வர். ஸோ சில்வரில் வந்து போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சில்வரில் கிராஷ் எதானு வந்ததுன்னா அப்போ பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு கோல்டு வந்து இன்னும் கிராஷ் ஆகுமானா ஆக சான்ஸ் இருக்குன்னு ஆல்டர்னேட் மீடியா சொல்லியிருக்கு. பட் என்னை பொறுத்தவரையிலும் இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். 100 ரூபி வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற பிளான் வச்சுருக்கீங்கன்னா 50% ஆஃப் தி அமௌண்ட் இப்போ போட்டுட்டு அதுக்கப்புறம் 50% கேஷாக வச்சுட்டு கிராஷ் ஆகறச்சு அதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இப்போது. ஸோ வார்னால் இம்பேக்ட் இருக்குமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். வார்னால் கண்டிப்பாக இம்பேக்ட் இருக்கும். பட் எந்த ஈவெண்ட்னால அது அஃபெக்ட் ஆகுதோ அது வந்து ப்ரொலோங் ஆகாது. இப்போ வந்து இப்போ ஒரு ஈவெண்ட் ஆரம்பிக்குது, ஒரு ஈவெண்ட் ஆரம்பித்ததும் பார்த்தீங்கன்னா அந்த இம்பேக்ட் வந்து அந்த அசெட் கிளாஸில் வரும். ஸோ அது ஏறி இறங்கும். பட் இப்போ வார் வந்து ஆரம்பித்ததும் அந்த இம்பேக்ட் வந்து அசெட் கிளாஸில் இருந்திருக்கு. பட் வார் அப்படியே ப்ரொலோங் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த இம்பேக்ட் அந்த பர்டிகுலர் அசெட் கிளாஸில் இருக்காது. ஸோ ப்ரொலோங் ஆனதுனால, இந்த வாரே ப்ரொலோங் ஆனதுனால இம்பேக்ட் அதில் இல்லை, ரொம்ப கீழே இறங்கிட்டே இல்லை. பார்த்தீங்கன்னா சஸ்டெயினபிள் அமௌண்ட்டில் வந்து நின்றுச்சு கோல்டு. இப்போவும் பார்த்தீங்கன்னா வார் நின்றதுக்கப்புறம் கொஞ்சம் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார் சப்போஸ் எதான ஈவெண்ட் இல்லாமல் அப்படியே இருந்ததுன்னா ஒரே அமௌண்ட்டில் ஸ்டாக்னெண்ட் ஆகும், ஒரு சஸ்டெயினபிள் அமௌண்ட்டில் வந்து நின்றுடும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான், பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. 13,000 ரேஞ்ச் வந்து நல்லாவே வாங்கலாம். இப்போ 13,000 இறங்கிட்டுனா 100% நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி அதோட கீழே போச்சுன்னா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பல்க் பையிங் பண்ண நல்லா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அதில். ஸோ 13,000க்கு மேலே இப்போ பார்த்தீங்கன்னா 13,800 இதே வந்து நல்ல சஸ்டெயினபிள் அமௌண்ட்டாக தான் இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்கிறேங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 12,200 12,400 ஒரே ஒரு நாள் வந்தது. பார்த்தீங்கன்னா 4 hours தான் அது நின்றுது. 12,400லேருந்து 12,800 வந்தது 4 hours. இன்னொரு 4 hours பார்த்தீங்கன்னா திரும்பி 13,000 ஆயிடுச்சு அது. ஸோ அது வந்து சஸ்டெயினபிள் அமௌண்ட்டே கிடையாது. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 13,700 அது வந்து கொஞ்சம் நாளாகவே வந்து சஸ்டெயின் ஆகுது. ஸோ இது வந்து சஸ்டெயின் ஆகும்னு எனக்கு தோணுறது. இதுக்கு கீழே போக சான்ஸ் இருக்கானா, கொஞ்சம் கீழே போக சான்ஸ் இருக்குது. பட் நம்மளால் எதுவுமே ஃபுல்லாக கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து சார்ட்டை பார்த்து சஸ்டெயினபிள் அமௌண்ட் எதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதில் நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது வைஸ் டெசிஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போவும் ஸ்கீம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன் டைம் வாங்குறதுக்கு பதிலாக 6 months வேணால் ஸ்கீம் போட்டுக்கோங்க. இல்லை அது வந்து உங்களுக்கு ஆவரேஜ் ஆகும். என்ன அட் எனி பாயிண்ட் வந்து ஈவன் 3 months போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆவரேஜ் ஆகும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒருத்தருக்கு கேட்டிருந்தீங்க டவுட்டு, 6 months போடலாமான்னு. 6 months முடிஞ்சதுனாலே உங்களுக்கு வந்து விஏல வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துடுவாங்க. அது ஒரு அட்வான்டேஜ் தான். பட் 3 months நீங்கள் காயின் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது ஒரு சிட்டே நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அன்றைக்கி கீழே டிப்பாரிச்சே நம்ம அதை பே பண்ணியிருந்தால் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் தான்.
ஸோ அதை 3 months பல்க் பையிங்க்கு பதிலாக 3 monthஸில் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சொன்ன மாதிரி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரப்போகிறது. ரொம்ப அவசரப்பட்டு வாங்கணும்னு இல்லை, அதுக்குன்னு ரொம்ப ஸ்லோ பண்ணி ஒரு 6 மாதம் கழிச்சு வாங்கிக்கலான்னு தள்ளி போட வேண்டாம். இது ஒரு நல்ல அமௌண்ட் என்னை பொறுத்த வரையிலும்.